ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மிட்டு கூட விளையாடுறது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது ஃபர்ஸ்ட்டு நான் கை காமிச்ச உடனே வந்துரும். அப்புறம் என்னை இருக்கவே விடாது. எப்போ பார்த்தாலும் மேலே ஏறுறது, இறங்குறது, அப்படியே துணியெல்லாம் கடிக்கிறது என்ன, அப்படியே சாப்பிட குடுத்தா எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அப்புறம் சும்மா சேட்டை தான். ஃபுல்லாவே சேட்டை தான். கை, கால்ல எல்லாம் ஏறி ஏறி அங்கேயும் இங்கேயும் என்ன இருக்கு, என்ன இருக்கு, எங்க இருக்குன்னே தேடுறது திரியிறது தான் அதோட வேலையே. பரவாயில்லங்க. நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டரா தாங்க இருக்கு. எப்படியோ ஒரு காக்கை கிட்ட இருந்து காப்பாத்தி நான் இன்னைக்கு அத ஒரு பெட்டாவே வளர்த்துட்டு இருக்கேன். அதாவது இது காக்கை கிட்ட மாட்டிட்டு எப்படியோ போயிருக்கோம். இப்போ அத ஒரு கூடெல்லாம் வச்சு அமைச்சு அத ஹேப்பியா பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரொம்பவே நல்லா விளையாடுது. நல்லா சுறுசுறுப்பா துரு துரு துருன்னு இருக்கு. அப்படியே கூட்டுக்குள்ள அதுவே ஜம்ப் பண்ணி எல்லாம் ஓடிரும். மறுபடியும் நான் கை காமிச்சா திருப்பி என் கூடயே வந்துரும். இப்படிதாங்க போயிட்டுருக்கு. தினமுமே இந்த மிட்டு கூட விளையாடுறது ஒரு தனி ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஃபீலிங்கா தான் இருக்கு. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மாரி ஒரு பெட் நம்ம வளர்க்கும்போது, அது நம்மகிட்ட பாசமா இருக்கும்போது, நம்ம அதுகிட்ட பாசமா இருக்கும்போது, நல்ல ஒரு ஃபீலிங்கா இருக்குங்க. இப்படியே ஏதாவது பெட் இருந்துச்சுன்னா, நீங்களும் வளர்த்து ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.